ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுஏஎன் நம்பர் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஎஃப் அக்கௌண்ட்டில் லிங்காக இருக்கிற ஒரு நம்பர் தான் யுஏஎன்னு. ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த நம்பர்னால் என்ன, அது யார் கொடுப்பா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாட் இஸ் யுஏஎன்? யுஏஎன்னா என்ன? யுஏஎன் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இது வந்து இபிஎஃப்ஓ, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணுற ஒரு நம்பர் தான் இந்த யுஏஎன் நம்பர். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூஸருக்கு பிஎஃப் அக்கௌண்ட், அதாவது ஒரு வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே பிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும், இன்னொரு கம்பெனிக்கு மாறும்போது அவங்க மேபி வேறு பிஎஃப் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டாக உங்களுக்கு ஆட் ஆகிட்டு போகுது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த யுஏஎன்ங்கிற கான்செப்டை கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த யுஏஎனுக்கு அகைன்ஸ்டாக அவங்க எல்லா பிஎஃப் அக்கௌண்ட்டுமே லிங்க் ஆயிரும். ஸோ இந்த யுஏஎன்னை எப்படி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிலேயே உங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட வந்து உங்களோட ப்ரூஃப் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அவங்களே உங்களுக்கு யுஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி நீங்கள் யுஏஎன் நம்பர் மட்டும் சொன்னால் போதும், அந்த ஆல்ரெடி இருக்கிற பிஎஃப் அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு அங்கே அமௌண்ட் வந்து ஏறிடும், புதுசாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் யுஏஎன் நம்பரு. ஸோ இது எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து யுஏஎன் லாகின் அப்படின்னு அடிச்சுட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், யுஏஎன் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லி. ஸோ அதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் இருக்கும். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யுஏஎன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இதில் வந்து யுஏஎன் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதர் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ என்ட்ரி மெம்பர் ஐடி, ஆதார், பேன் சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ யுஏஎன் நம்பர் நீங்கள் கம்பெனிலேருந்து வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் பேன் நம்பரை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் பேன் நம்பர் வச்சு பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். கீழே அந்த பேன் போட்டு பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நேராக உள்ள அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். அதில் உங்களோட பேன் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். பேன் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், இமெயில் ஐடின்னு ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் கம்பெனியில் என்ன கொடுத்தீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சான்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேப்சா வந்து கரெக்டாக நீங்கள் மேலே என்ன இருக்கோ அந்த படத்தில் இருக்கிறத பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அந்த கேப்சா டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பேஜில் உங்களோட நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் கரெக்டானது தான் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஐ அக்ரிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா அந்த ஓடிபி பாக்ஸ் எனேபிள் ஆகும். அதில் உங்கள் மொபைலுக்கு அந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு வேலிடேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் யுஏஎன் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ ஆக்டிவேட் ஆனால் மேலே மெசேஜ் வரும், ஆக்டிவேட் ஆகிடுச்சு, பாஸ்வேர்டு உங்கள் மெயிலுக்கு சென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு இந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து யுஏஎன் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதில் உங்கள் யுஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டு கீழே வந்து கேப்சா இருக்கும். ஸோ அந்த கேப்சாவை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் யுஏஎன் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து லாகின் ஆகிரும்.
ஸோ லாகின் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெம்பர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மேலே மெனு இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து அது கீழே யூஏஎன் கார்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டுக்கான கார்டு வந்து வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்து தனியாக டவுன்லோட் பண்ணி கார்டாக கூட நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் கொடுத்தாலுமே இதை வச்சு உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டு பண்ணிக்கிறாங்க. புதுசாலாம் க்ரியேட் பண்ண தேவை கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.